நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஹாஸ்டல் ஓனர்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மாநில தலைவர் செந்தில் குமரன் பேசுறேன். இந்த வளைகுடா நாடுல நடக்கிற போரால இப்போ ஒரு மிகப்பெரிய எங்களோட ஹாஸ்டல் நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடு மிகப்பெரிய தட்டுப்பாடா இருக்குது. இந்த தட்டுப்பாடுனால கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 15,000 ஹாஸ்டல்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மெம்பர்ஸ் வந்து தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 வேளை ரெகுலரா எங்களுக்கு வந்து உணவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்களும் மாற்று வழிகள் வந்து நிறைய ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். பட் எங்களால் அது முழுமையாக செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். விறகடுப்பு வேற வந்து கெரசின் அடுப்பு இதெல்லாம் உள்ள வச்சு நாங்கள் வந்து பண்ணி கொடுத்து நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். பட் அதுலேயும் எங்களுக்கு நிறைய தட்டுப்பாடுகள் நிறைய பிரச்சனைகள் உள்ள வருது. விறகடுப்புகள் வந்து உள்ள வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கடுத்து விறகுகளும் அதிகப்படியான முன்னால வந்து 2 ரூபாய்க்கு இருந்த விறகு வந்துட்டு இன்னைக்கு வந்து 20 ரூபாய்க்கு உள்ள போயிருச்சு. சிலிண்டர் வந்துட்டு 900 சில ரூபாய்க்கு இருந்து 1900 சில ரூபாய்க்கு இருந்த சிலிண்டர் வந்து இன்னைக்கு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் வந்து பிளாக்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால வந்து சரி வர கொடுக்க முடியல. இது எல்லா இடங்கள்லயும் நாங்க மனுக்களும் எல்லா துறைகளிலும் நாங்க வந்து எல்லா இடத்துலயும் மனு கொடுத்துருக்கிறோம். எல்லா இடத்துலயும் கோரிக்கை கொடுத்து நாங்க போய் வந்து கேட்டிருக்கிறோம். பட் எங்களுக்கு சரியான பதில் எங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே எங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எங்களை நம்பி இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த உணவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கிட்ட நெருங்கி உள்ள வந்துட்டு இருக்குது. இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து புள்ள கொடுத்துருவோம். நாளைக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்றது அப்படிங்கிறது தான் இந்த அர்ஜென்டா அந்த பத்திரிகை மீட் உள்ள வச்சுட்டு இந்த விஷயத்தை வந்து அரசாங்கத்தின் கவனத்திற்கும் அதிகாரிகளோட கவனத்துக்கும் உள்ள கொண்டு போய் சேரணுங்கிறதுக்காக இந்த அர்ஜென்டா அந்த மீட்டிங் இது பண்ணி நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த தகவல் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஸோ இதனால வந்து நாங்கள் தெரிவிக்கிறது என்னன்னா அரசாங்கத்துக்கும் உரிய அதிகாரிகளுக்கும் ஸோ எவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு வந்து இந்த கமர்ஷியல் சிலிண்டர் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னா நிறைய வந்து பயனாளிகள் வந்து இதனால பயனடைவாங்க அப்படின்ட்டு வந்து நான் இதுல தெரியப்படுத்திக்கிறேன். கட்டாயம் எங்களுக்கு வந்து இந்த சிலிண்டர் வந்துட்டு அரசாங்கம் எவ்வளவு சீக்கிரத்துல வந்து எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நாங்க கேட்டுக்கிறேன். நான் இப்போ ஒரு ஹோட்டல் நிர்வாகத்திலாம் அவங்க வந்து ஒரு உணவு ரெடி பண்ணி கொடுக்கும்போது அதை பல மடங்கு மதிப்பு கூட்டி அவங்க வந்து அதிகப்படியான லாபத்துக்கு வந்து உள்ள கொடுக்குறாங்க. பட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹோட்டல்ஸ்ல அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பசங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை நம்பி தான் உள்ள இருக்காங்க. ஒரு 2,500 ரூபா 3,000 ரூபாய்க்கு நாங்க ஒரு மாசம் ஃபுல்லா நாங்க வந்து சாப்பாடு கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு வந்து அது அத்தியாவசிய தேவையில உள்ள இருக்குது. அது நாங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில தானே உள்ள இருக்கிறோம் அப்படின்னா நிஜமா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில தான் உள்ள நாங்க வந்து உள்ள டிராவல் பண்ணிருக்கோம். இப்போ அது வந்து அவங்களோட வந்து ஒரு அன்றாட தேவையான ஒரு விஷயமா உள்ள இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து அந்த மானிய இதில் எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கேட்கிறோம். நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நல்ல கேள்வி. ஆனா வந்து இன்னைக்கு கேஸ் ஏஜென்சி ஒரு ஏஜென்சியில உள்ள போகும்போது கேட்கும் போதும் எங்களுக்கான அந்த சிலிண்டர் தரப்பு கொடுக்கறது வந்து மறுக்கப்படுகிறது. இப்ப தர மாட்டுக்கிறாங்க. ஆமா, முயற்சி பண்ணிருக்கோம், லெட்டர் கொடுத்துருக்கிறோம். அது எங்க கிட்ட வந்து ஸ்டாக் இல்ல, இப்ப எங்களால தர முடியாது அப்படி, எங்களுக்கு சிலிண்டர் வரல அப்படின்னு சொல்றாங்க அவங்க. கமர்ஷியல் சிலிண்டர் எங்களுக்கு வரல. ஆமா ஆமா, இப்ப அதுதான் கேட்கிறோம். கேட்டு எல்லா கதவையும் தட்டு எங்களுக்கு வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறதுனாலதான் இப்ப இவ்வளவு தூரம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கண்டிப்பா சார். இதுல என்னன்னா இப்ப நாங்க இதேதான் இப்ப என்னன்னா இப்போ லக்ஸுரியா கொடுக்க வேண்டிய உணவு பதார்த்தங்கள் இல்லை நிறைய வந்து எரிபொருள் நிறைய செலவு பண்ணி செய்யக்கூடிய உணவகங்களை வந்து கொஞ்சம் வந்து டேப்பர் பண்ணியிருக்கிறோம். ஸோ வழக்கமாக எல்லா இதுலையும் உள்ள பண்ணுற மாதிரி டீ காஃபி உள்ள கட் பண்ணியிருக்கிறோம். அதிகப்படியாக வந்து எரிபொருள் செலவாகிற ஐட்டங்களை கம்மி பண்ணி சப்பாத்தி தோசை இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் வெரைட்டி சாதம் ஸோ வந்து எக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் உள்ள வந்து கம்மியான எரிபொருள் செலவாகிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம். இது எங்களோட இன்மேட்ஸ் கிட்டே உள்ள சொல்லியிருக்கோம். அவங்களும் இது வந்து இருக்கிற சூழ்நிலைகள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி உள்ள போறாங்க. பட் எல்லா நாளும் நம்ம அதே மாதிரி வந்து வாரத்துல 6 நாளும் கலவை சாதம் சாப்பிடணும்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? எத்தனை நாள் வந்து நம்மளே கலவை சாதம் வந்து 3 வேளையும் நம்ம சாப்பிடணும் இல்லை 2 வேளை சாப்பிடணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் நாங்களும் அதே தான் உள்ள உட்காந்து சாப்பிட்றோம். அப்படிங்கும் போது அந்த இடத்துல கஷ்டமா இருக்கு. அப்போ அடுத்து ஏதாவது ஒரு ஐட்டம் உள்ள வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் நம்மளால இது பண்ண முடியும். இப்போ நாங்க கொடுக்குறோம், ஒருவேளை நம்ம கிட்ட பிடிக்கல அப்படின்னா பிள்ளைகள் வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. பட் இப்போ ஹோட்டலும் எல்லா ஹோட்டலும் மூடி இருக்குது அப்படிங்கும்போது அந்த பசங்க எங்க போவாங்க? அப்ப நீ திரும்ப எங்ககிட்டே உள்ள வராங்க. கண்டிப்பா இருக்கு சார், இல்லைன்னு சொல்ல. ஏடிபி ஹோட்டலும் இல்ல ஏடிபி ஹோட்டலும் உள்ள இருக்குது. இப்ப பெரிய முன்னால இருக்கிற ஸ்டார் ஹோட்டலும் உள்ள இருக்குது. ரோட் சைட்ல இருக்க ஹோட்டல்ஸும் இருக்கு. அந்தந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இடங்கள்ல முன்ன பின்ன இருக்கு. ஒரு இடத்துல என்ன மாதிரி வந்து அதுக்கு உண்டான காசு வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள. ஸோ ஹாஸ்டல் இண்டஸ்ட்ரியில உள்ள போகும்போது எல்லா இடத்துலயும் 3,000 ரூபாய்க்கு தான் மேக்சிமம் வந்து ஒரு மாசத்துக்கான காசு. இதுல நம்ம வந்து ஒரு இல்லைங்க, நான் வந்து உணவு சார்ஜ் மேக்சிமம் உள்ள ஒதுக்குற காசு வந்து 3,000 ரூபாய் அப்படிங்கறது நான் உள்ள சொல்றேன்.
6,500 ரூபாய் அந்த ரேஷியோல வந்து உள்ள வாங்குறாங்க. 6 ரூபாய், 6,500 ரூபாய், 5,500 ரூபாய் உள்ள போய் வாங்குற இடங்கள் இருக்கு. இருக்கு சார், 15,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுல என்னன்னா, அதுல உங்களுக்கு வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் உள்ள இருக்கிற இடங்கள்ல வந்து 15,000. ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியா அந்த ரூம்ல நான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான வந்துட்டு சார்ஜஸ் வந்து உள்ள வாங்குற இடங்கள் உள்ள இருக்குது. ஸோ என்னன்னா, இப்போ உணவு வந்து நாங்க 3 வேளை உள்ள கொடுக்கணும். முன்ன பின்ன எப்படி இந்த இப்போ நல்லா இருக்கு, கொஞ்சம் தரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் சாப்பாடு கொடுக்கணும்ல சார் 3 வேளை. அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும் சார். அது வந்து கரெக்டா சொல்ல முடியாது சார். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு 2 வீடு இருக்கிற இடம் பில்டிங் கிடைக்கும், ஒரு இடத்துல 10 வீடு இருக்கிற பில்டிங் கிடைக்கும், ஒரு இடத்துல ஒரு 150 பேர் தங்குற மாதிரி அதுக்குன்னே தனியா கட்டி கொடுக்குற பில்டிங்கும் உள்ள இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து உள்ள மாறுறதுக்கு தயாரா இருக்கிறோம். கிட்டத்தட்ட 75% வந்து நாங்க எல்லாரும் இப்ப விறகடுப்பு வச்சு தான் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, விலைவாசி 2 ரூபாய் 4 ரூபாய் விறகு இருந்தது, இன்னைக்கு 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. இன்னைக்கு அந்த அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லாத இருந்துச்சு. ஒரு 7,000 8,000 இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அடுப்பு 35,000 ரூபாய்க்கு விலை போயிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு மிகப்பெரிய சவால் வந்து பில்டிங் ஓனர்ஸ். இப்ப நீங்க விறகடுப்பு வச்சு சமைச்சீங்கன்னா என் பில்டிங் ஃபுல்லா கறி ஆயிருது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் உள்ள வருது. அக்கம் பக்கம் வீட்டுல இருந்து எங்க வீட்டுல ஒரே புகையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 கம்ப்ளைண்ட் உள்ள வருது. இப்ப இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இப்ப உள்ள வந்து நாங்க வந்து சந்திச்சுக்கிற ஒரு சூழ்நிலையா உள்ள இருக்கு. அப்படி இருந்தும் நாங்க உள்ள கொடுத்துட்டு தான் இருக்கோம். உள்ள ஃபுட்டு நிறுத்த முடியாது. அது ஏன்னா வந்து தாயா புள்ளையா உள்ள பழகிட்டோம். இப்ப உள்ள பசங்களை ஒருத்தர் ஒரு இடத்துல உள்ள இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் நாங்க பாக்குறோம். டெய்லியும் பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு ஃபேமிலி ஒரு அட்ராக்ஷன் உள்ள வந்துடும். அப்ப இன்னைக்கு என்ன அங்கிள் சாப்பாடு, இன்னைக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு நாளைக்கு என்ன சாப்பாடு உள்ள கொடுப்பீங்க, இதே மாதிரி கொடுத்துட்டு இருப்பீங்களா, கொஞ்சம் மாத்தி சேர்த்து குடிக்க கூடாதா, ஒரு தோசை போட்டு கொடுக்குறா, சப்பாத்தி போட்டு கொடுக்குமா, ஒரு நேரம் மனசரிச்சு ரைட்டு போடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சொல்லணும். பட் இப்ப இருக்கிற விறகு குறைஞ்சிருச்சு, எங்களால இது பண்ண முடியல. பில்டிங் ஓனர்ஸ்ட பிரச்சனை ஆகுது. இந்த கேஸ் தட்டுப்பாடு உள்ள அதிகமா உள்ள வரும்போது இன்னொரு 1 வாரம் எங்களால தாக்கு பிடிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்ததா உள்ள வந்து வரும்போது எப்படி நாங்க வந்து இது பண்ண போறோம் அப்படிங்கறத விட எங்களுக்கு தெரியல. இப்ப மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி அடுத்த லாக்டவுனுக்கு தயாரா இருங்க மாதிரி ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்பீச் ஒன்று உள்ள கொடுத்துருக்காரு. அதை பார்த்தோன்னா என்ன பயமா இருக்கு. ஏன்னா வந்து லாக்டவுனுக்கு முன்னால அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, அடுத்து ஒரு பெரிய ஒரு இது ஒன்று உள்ள வந்துச்சு. இப்போ இது கொடுத்ததுல 2 நாளா வந்து தூக்கமே இல்லை. சாப்பாடு இல்லாம கொடுத்து அந்த குழந்தைங்க எங்க சார் போய் சாப்பிடும்? ஹோட்டலும் இல்லை சார். கொரோனா காலத்துல இந்த மாதிரி 1-2 ஹாஸ்டல் மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க நடத்தினதுல 99% ஹாஸ்டல் வந்து நாங்க ஃபுட்டோட தான் கொடுத்தோம். 99% ஃபுட்டோட தான் உள்ள கொடுத்தோம். இழுத்து மூட முடியாது இல்ல, அது எப்படி நம்ம இழுத்து மூட முடியும்? பிள்ளைங்க வந்து உட்காந்து இருக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அது பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்க வந்து உட்காந்து இருக்கிறேன். சிலிண்டர் வந்து இப்ப நம்ம அந்த ஏஜென்சி இருக்கு இல்லைங்களா, இப்ப சிலிண்டர் ஏஜென்சிலே வந்து ரெசிடென்சியல் சிலிண்டர், கமர்ஷியல் சிலிண்டர்னு உள்ள இருக்கும். இப்ப கமர்ஷியல் சிலிண்டருக்கு நாங்க அங்க உள்ள போயிட்டு எங்களோட லெட்டர் எடுல இந்த மாதிரி நாங்க இந்த இடத்துல ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு சிலிண்டர் வேணும்னு ஒரு லெட்டர் ஒன்று உள்ள கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கான சிலிண்டர்ஸ் வந்து உள்ள கொடுத்துருவாங்க. இல்ல இப்ப அந்த கமர்ஷியல் வந்து போடுற பசங்க வந்து இப்ப அவங்க வந்து ரெகுலரா கனெக்டிவிட்டியில உள்ள இருப்பாங்க. இப்ப எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் ஆகுது அப்படின்னா ஒரு நாள் வந்து அவங்க பாட்டு சிலிண்டர் போட்டுட்டே இருப்பாங்க. இவ்வளவு நாட்கள் அப்படிதான் எங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கு. இப்ப போன் அடிச்சாலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவர்லாம் முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது சார். முன்னால அப்படி கிடையாது. நம்ம எவ்வளவு கேட்கறோமோ அவ்வளவு உள்ள கொடுத்துருவாங்க. நீங்க வந்து காசு கொடுத்தா போதும், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்ல, இது பண்ணலாம், அவருக்கு ஒரு போன் பண்ணா போதும், அவரே வந்து கொடுத்துருவார். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ் இங்க எல்லாமே உள்ள இப்படிதான் வந்துட்டு இருந்தது. இது வந்து ரெசிடென்சியலுக்கு மட்டும் தான் சார் அந்த மாதிரி. கமர்ஷியலுக்கு உள்ள வரும்போது இந்த வேலைகள்லாம் அவங்களே உள்ள எடுத்துக்கிறாங்க. இந்த ஏஜென்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே உள்ள எடுத்துக்காங்க. ஏன்னா எங்க கிட்ட நிறைய சிலிண்டர், வீட்டுக்கு ஒரு மாசம் ஒரு சிலிண்டர் தான் எடுப்பாங்க. பட் நாங்க வந்து 20 சிலிண்டர் 30 சிலிண்டர் உள்ள எடுக்கும்போது அவங்க ரெகுலர் கனெக்டிவிட்டியில இருப்பாங்க. ஒரு சிலிண்டருக்கு வந்து இப்போ ரெசிடென்சியல் சிலிண்டர் உள்ள போட்டாங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா கிடைக்கும். இப்போ கமர்ஷியல் சிலிண்டர் 100 ரூபாய் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ ஒரு 50 ரூபாய் உள்ள கிடைக்கிறதுக்கும் இப்போ வந்து 30 சிலிண்டர்ல அவங்களுக்கு 3000 ரூபாய் உள்ள கிடைக்கிறது இருக்குல்ல. அப்போ ஒரு லைன்ல நாங்க ஒரு 10 ஹாஸ்டல் இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல 30,000 ரூபாய் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான தேவையான பணம் அவங்களுக்கு உள்ள கிடைச்சிடும். அதனால அவங்க ரெகுலரா உள்ள வந்து கனெக்ட்ல உள்ள இருப்பாங்க. இப்போ இது வேணாம், எப்ப சிலிண்டர் தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேட்கறது கூட இல்லை. கிச்சன்ல இருக்க மாஸ்டர் சொல்லுவாங்க, சார் இதை போயிடுச்சு காலி ஆயிடுச்சு சார் அப்படின்னா அவங்க உள்ள இருப்பாங்க. இல்ல 11 மணிக்கு அவங்களே வருவாங்க, சார் காலி ஆயிடுச்சுன்னா ஒரு ஓரமா அந்த இடத்துல எடுத்து வச்சிருவோம், அங்க காலி இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுட்டு அவங்க அந்த இடத்துல ஃபுல்லு போட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா சார். ஏன்னா இந்த ஒரு உண்மையா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ள வரும்போது தான் எங்களுக்கே தெரியுது கமர்ஷியல் சிலிண்டரும் இந்த மாதிரி வந்து நம்ம புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு தெரியல, ஒரு 90% பீப்புளுக்கு வந்து உள்ள தெரியல. டிபெண்ட் சார். அது வந்து உள்ள வந்து ஒரு 10 பேர் இருக்கிறவங்க, 50 பேர் இருக்காங்க, 100 பேர். இன்னைக்கு தேதிக்கு வந்து எங்களுக்கு இந்த மாசத்துக்கு வந்து ஒரு 1000 சிலிண்டர் வேணும் சார். ஒரு ஹாஸ்டலுக்கு இல்ல சார், மொத்தமா சொல்றேன். இந்த ஒரு ஹாஸ்டலுக்கு குறைஞ்சது ஒரு 10ல இருந்து ஒரு 15 சிலிண்டர் வேணும் சார் ஒரு மாசத்துக்கு.
ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க சார். 100 பேர் இருக்கிற ஹாஸ்டலுக்கு ஒரு 10 சிலிண்டர் கம்பல்சரி வேணும் சார். 10லேருந்து 15 வேணும். அவங்க என்ன மாதிரி உணவு வகைகள் கொடுக்குறாங்க, அவங்க வந்து ஒரு லைவ் கவுண்டரா வச்சு கொடுக்குறாங்களா, இல்லை ஒரே டைம்ல ஆக்கி வச்சு உள்ள கொடுத்துட்றாங்களா, 3 வேலைக்கு தனித்தனியாக ஆக்கி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து அது மாறும். ஆமாம், மார்ச் மாதத்தில் புக்கே பண்ணல நாங்கள். அந்த மார்ச் பிகினிங்கில் எங்களுக்கு தடை இல்லாமல் கமர்ஷியல் சிலிண்டர் தங்கு தடை இல்லாமல் எங்களுக்கு வந்து சிலிண்டர் வழங்குமாறு கேட்டுக்கிறோம். ஆல்ரெடி வந்து எங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் சிலிண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஆணையிட்டு இருக்கு. அந்த ஆணை முறைப்படி எங்களுக்கு வந்து அந்த சிலிண்டர் எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் இங்கே வேண்டுதல்